அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி என்பது 10வது ராசியாகும். இதில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள். இவற்றில் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயலாற்றுபவர் போல தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார்கள். எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர். இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படுவார்கள். ஒரு குழுவிலே வெற்றி பெறத்தக்க தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாட்சி திறன் கொண்டவர்கள். மற்றவர்களோடு எளிமையாக படோடோபம் இன்றி பழகும் தன்மையுண்டு. சனி பகவானுடைய ஆட்சியை பெற்றவர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றுபவர்கள். மகர ராசி மேசராசியை வெற்றி கொள்ளும். நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள். இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவருடைய எடை போட இயலாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தோன்றி இருப்பது போலவும் சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவரின் இயல்பு. உறுதியான கால்களை கொண்டவர்கள். கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலேறும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறும் திறன் படைத்தவர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் இத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜீரணித்து விடுவார்கள். இவர்கள் துன்பங்களால் அலராமல் நேர் வழியில் பயணிக்கக்கூடியவர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் தனக்கு முன்னர் சாதித்தவர்களை மதித்து போற்றுபவர்கள். வெற்றியை விரும்புவார்கள். மரபுகளையும் மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியவற்றையும் மதிக்கக்கூடியவர்கள். எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல விடுவார்கள். ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடையக்கூடியவர்கள். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் சத்தம் போடுவது, படோடாபமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது. இளம் வயது மகர ராசிக்காரர்கள் முதியவர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள். ஏனெனில் இவர்களை முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிது மதிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் தற்கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை மிரள வைக்கும். வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள். மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் இவருக்கு பிடிக்காத விஷயமாகும். தானுண்டு தன்னுடைய வேலை ஒன்று என்று இருப்பார்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவதில் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் மிகுந்திருந்தால் தொழில் துவங்க முனைவார்கள். அதேபோல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால்தான் ஒத்துக்கொள்வார்கள். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இவரை தேடி வந்தால் உடனடியாக பற்றி கொண்டு முன்னேறி விடுவார்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள். வயது ஏற ஏற நோய் எதிர்பார்த்தலும் உடல் உறுதியும் பெறுவார்கள். அதே போல் இளம் வயதில் வயதானவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை பொலிவு கூடும். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயம், கவலை, நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும். இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம். தோல்வி மனப்பான்மையை இவர்கள் உதர வேண்டும். தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம். கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சோகமான தோல்வி, பயம் கலந்த மனப்பாங்கினால் தலைவலி, சிறுநீரக கோளாறும் கூட வரலாம். நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தை பற்கள் கொண்டவராக இருப்பார்கள். இவர் சூரிய ஒளியிலும் மலையிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது. நமது அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்ள இவர் பாதுகாப்பானவர். உங்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனும் குணமும் கொண்டவர்கள். தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அவனுடைய அடைய முயலக்கூடியவர்கள். எச்சரிக்கை உணர்வு, தெளிந்த அறிவு இவற்றை கொண்டு பாதுகாப்பான உறுதியான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள். எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார். நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருப்பார்கள். இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதிக்க முனைவார்கள். இவருக்கு வேலைதான் முதல் குறிக்கோளாகும். காதலும் திருமணம் இரண்டாவதுதான். பாதுகாப்பு, அதிகாரம்,
மதிப்பு, இவைதான் இவர்களது குறிக்கோளாகும். ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார்கள். ஏதாவது ஒரு கலைத்துறையில் அசாதாரணமான திறமையுடையவர்கள். ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறக்கூடியவர்கள். நல்ல குடும்பத்தை உருவாக்கும் வழி நடத்த தேவை இருந்தால் வேலையை விட்டு விடுவார்கள். குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார்கள். சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார்கள். இவருடைய செயல்களில் இயல்பான நளினமும் கவனமும் இருக்கும். எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் போன்று சிறந்த நடவடிக்கைகளை கொண்டிருப்பார்கள். சமச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் எதற்கும் கலங்காத மனநிலையை கொண்டவர் போலவும் தோன்றினாலும் மாறும் மனநிலையை கொண்டவர் அல்ல. தான் மதிக்கப்படவில்லை, பாராட்டப்படவில்லை என்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள், மாதங்கள் அது குறித்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர் தன்னை ஏளனம் செய்வதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும். இந்த மகர ராசி பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள்ல உடல் இன்பம் சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாகவும் இருப்பார்கள். இவர்கள் தெளிவில்லாத கனவு போன்ற சிந்தனைகளை விரும்புவதில்லை. இந்த காதல் நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்று பெரிதும் விரும்புவார்கள். சமுதாயத்தில் பொது இடத்தில் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் எல்லாம் சரியாகவும் பாரம்பரியம் அழியாமல் பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். பெரும் பணம் படைத்தவர் மட்டுமே சென்று பொருட்கள் வாங்கும் இடங்களில் கூட பேரம் பேசி வாங்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் தனக்கே உரிய அழகுடன் இருந்தாலும் தனது தோற்றம் குறித்து சந்தேகம் கொள்வார்கள். நேர்மையின்மையை எல்லா நேரங்களிலும் எண்ணம் இருக்காது. இவர்களது குடும்பத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினால் பெரிய பிரச்சனை வெடிக்கும். பல நேரங்களில் தான் பிறந்த வீட்டிற்கு இவர் மட்டும்தான் பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் ஒத்தாசையாக இருப்பார்கள். தனது நேர்மையான அன்பு அவர்களை தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்ய தூண்டும். இவருடைய தந்தையோடு விவாதம் செய்யாதீர்கள். அப்படி இருந்தால் அது நன்மைக்காகவே இருக்க வேண்டும். இயலாமையில் உள்ள பல உறவினர்கள் இவர்களை சூழ்ந்து இவரால் பாதிக்கப்படுவார்கள். தாங்கள் செய்வது போலவே உமது தாய் தனக்கென குறிப்பிட்ட தொகை ஒதுக்குவதை புரிந்து கொள்வார்கள். இப்படியாக இவர் சிறந்த மனைவியாக திகழக்கூடியவர்கள். மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் இவர்களுடைய இல்லம் சுத்தமாகவும் அமைதியோடும் இருக்கும். பேய் பிசாசு போன்ற புரியாத விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இயற்கையை ரசிப்பார்கள். இசை மற்றும் கலைகளில் தன்னை பறிகொடுக்கக்கூடியவர்கள். பாரம்பரியத்தையும் பழைய நினைவுகளையும் மதிப்பார்கள். அது குறித்து பேசவும் கேட்கவும் விருப்பம் கொண்டவர்கள். இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் இயல்புக்கு மாறான கற்பனை லோகத்தில் சஞ்சரிக்கும் கவிதை உணர்வு கொண்டவர்கள். ஏழைகளுக்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் ஓய்வின்றி உதவி செய்ய உழைப்பார்கள். தனி மனிதனுக்கு உதவி செய்வதை விட ஒரு அமைப்பிற்கு உதவி செய்வது சரி என்று எண்ணக்கூடியவர்கள். பெண்கள் அமைப்புகளில் தலைவியாக இருக்கக்கூடியவர்கள். மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிக்கனமும் தரத்தில் கவனமும் மதிப்பும் இவர் நிச்சயம் எதிர்பார்ப்பையாகும்.